நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன், மீடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ்ஸு பிடிச்சோ, கார் பிடிச்சோ, ஃப்ளைட் பிடிச்சோ வேறு ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமாக உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்தந்த ஊரில் பார்க்குறாங்க. அதை நான் பாசிட்டிவாக தான் வாங்க சார், தாராளம் வாங்க, நானும் உங்க கூட உட்காந்து பார்க்குறேன். வரதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வந்து இவ்வளோ தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் புரியல, ஜட்ஜ் பண்ணுற டிக்கெட்னா ஒரு 300 ரூபா வேல்யூ வைக்கிறாங்க. சரிங்க. வைக்கும்போது உள்ள நாங்கள் படம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியாக படம் பார்க்க வரும்போது ஒரு 2000 ஆயிடுது. பார்க்கிங் சொல்கிறாங்க, அதுக்கு தனியாக 100 ரூபீஸ் போடுறாங்க. சார் நான் 22 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 22 வருஷமா மாறாத ஒரு சூழலை பற்றி நீங்கள் சடனாக என்கிட்ட கருத்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இல்லை நான் சரி உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், உங்களுக்கு கம்மி ஆகிடும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நீங்களும் அனுப்பலாம், நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறேன். இல்லை சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார், அவங்க பரம்பரையாக டிக்கெட் வாங்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார். பாப்கார்னுக்காக தேட்டருக்கு வரதை நிறுத்திடல, நீங்கள் நிறுத்திருக்கலாம், அவங்க நிறுத்தல. ஸோ இந்த என்ன கருத்து சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை எனக்கு இல்லை, இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் புரியல. இல்லை நான் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லுவேன். சரி சார், உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், படம் பிடிக்கலாம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் அது இல்லை, நாங்கள் எடுத்த முடிவு இல்லை, நாங்கள் உங்களை வராதுன்னு சொல்லலை. யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை மரியாதை கொடுத்து நீங்கள் வராமல் இருக்கீங்க, அதான் சொன்னல. அது ரெண்டுத்தையும் நான் இல்லையே. அப்போ அவங்க தானே டாப்பு சார். நான் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான். நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா. நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் போய் கருத்து சொல்லலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது, பட் நாங்கள் சொல்கிறது அதுதான்.